நீங்க சூரியன் கட்சியா ரெட்டலை கட்சியான்னு கிராமத்துல கேட்கறான்ல, அவன் எம்ஜிஆரை நினைச்சு ஓட்டு போட்டானா எடப்பாடியை நினைச்சு ஓட்டு போட்டானா அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. அது எடப்பாடிக்காக ஏத்துக்கொண்டால் நீங்க எப்படி சொல்லுவீங்க? வர்றவனை பூரா விரட்டி விட்டு கட்சி எப்படி நடத்துவ? நான் இன்னைக்கு திமுக வேண்டாம் என்ற அதிருப்தியில மக்கள் இருந்தபோது அந்த அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருந்திருக்கணும். அதிமுக இடத்துல தான் தாவேகா பிடிச்சிருக்கு. இந்த முறை அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுதான் வெற்றி பெற்றிருக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாஜகவுக்கு தோக்குற தொகுதியா கொடுத்து அவங்கள பூரா ஆணி அடிச்சு விட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். அதே மாதிரி அதிமுக அதிகார மையத்துக்கு நீ வராதுன்னு சிவி சண்முகம் வேலுமணி நம்புறாங்க. அதிமுக வேட்டிய நம்ம தாவேகா வேட்டியா மாத்தலாமான்னு யோசிக்கிறேன். தற்காலிகமாக அந்த முரண்பாட்டை சரி செய்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். அமைச்சரவை விரிவாக்கம் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பதற்கு அதிமுக வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். செம்மலை அவர்கள் அதிமுகவுடைய மிக மூத்த அமைச்சராக, முன்னாள் அமைச்சராக அறியப்பட்டவர். இன்றைக்கு அவர் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறார். ஏற்கனவே அதிமுக நடக்கிற குழப்பம், இப்போ செம்மலையுடைய விலகல் எதை காட்டுது? அதிமுக என்கிற கட்சி ஒரு கலைந்து போய் கொண்டிருக்கிற மேகம் மாதிரி எனக்கு தெரியுது. மொத்தமாகவே கலைஞ்சிருமாங்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா நியாயமாக பார்த்தால் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? இந்த உட்கட்சி விவகாரங்களை பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து ஒரு ஏக மனதாக ஒரு முடிவெடுத்து வெளியிடுவதான முறை. இப்போ யார் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு தன்னை ஜெயலலிதாவாக கருதி கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுக காரர்களை குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஜெயலலிதா அப்படி கருதி கொண்டார், சர்வாதிகாரியை போல நடந்து கொண்டார் என்றால் அவருக்கு மக்களின் பேராதரவு இருந்தது, அவர் வெற்றி மீது வெற்றி பெற்றார். அதனால விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதாக அவருடைய வெற்றி கருதப்பட்டதுனால அது ஜீரணிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் எல்லாரும் என் காலில் விழுங்கன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? அவர் அதை செயல்படுத்தி காட்டினார். அவர்கிட்ட போகும்போதே அப்படியே எக்ஸ் ஒய் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போனாங்க எல்லாருமே. முதுகுன்னு ஒன்று இருக்கிறத ஜெயலலிதா மறைகிற வரைக்கும் அதிமுக காரர்கள் அது வளைவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். அப்போ அது மாதிரிலாம் அரசியல் கட்சியை நடத்த முடியாது. இருக்கிற 31 அமைச்சர்கள்ல 31வது இடத்துல இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதன்மை இடத்துக்கு எப்படி வந்தார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, கட்சிக்காரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? கூவாத்தூர்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை, இப்போ அவருடைய தலைமையா வச்சு இப்போ இன்னைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஆமா. இப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தலைமை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அது எடப்பாடிக்காக ஏற்றுக்கொண்டால் நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க சூரியன் கட்சியா ரெட்டலை கட்சியான்னு கிராமத்துல கேட்கறான்ல, அவன் எம்ஜிஆரை நினைச்சு ஓட்டு போட்டானா எடப்பாடியை நினைச்சு ஓட்டு போட்டானா அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு கட்சிக்கு என்று நீண்ட பாரம்பரியம் இருக்குல்ல. நீங்க சமகால தலைமையை பிடிக்காதவர்கள் கூட இப்ப நீங்க கலைஞர் வழி நடத்திய திமுக, ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்திய திமுக, உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திமுக என்று அந்த கால மாற்றத்தில் திமுகவுக்கு கட்சி கொள்கை ஒன்றாக இருக்கலாம், கோட்பாடு ஒன்றாக இருக்கலாம். தலைமைகள் மாறுகிற போது அணுகுமுறை மாறுதுல. எல்லாத்தையுமே எப்படி ஒன்றா பார்க்க முடியும்? கலைஞர் காலத்து திமுக தான் இப்போ இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை அண்ணா காலத்து திமுக இப்போ இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? கட்சி ஒன்று தான், சின்னம் ஒன்று தான். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறாங்கல்ல. ஒரு கட்சியில் நிர்வாகிகள் மாறிக்கொண்டே இருக்காங்க, நிர்வாகம் மாறிக்கொண்டே இருக்கல. அப்போ இவர் இதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஜனநாயக பண்பே இல்லையே. வர்றவனை பூரா விரட்டி விட்டு கட்சி எப்படி நடத்துவ? திருமாவளவன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், ஒவ்வொருத்தரையும் நீக்குவதற்கான எல்லா காரணம் என்கிட்ட இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் நீக்கிட்டேன்னா நான் ஒத்தாளாக இருக்கணும் அப்படின்னு என் கட்சியில் குழப்பம் இருக்குது அப்படின்னு அவரே ஓப்பனாக சொன்னார் ஒரு முறை. இது திருமாவளவன் விசிக்கான இப்போ பிரச்சனை இல்லை, எல்லா கட்சியிலையும் அப்படி தானே. கட்சிக்காரன்ட்ட ஒவ்வொருத்தனுடைய குறைகளாக நீங்கள் நீக்கணும்னா அப்புறம் அந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி ஆயிரும். இங்கு மீன்கள் விற்கப்படும் ஒரு ஜோக்கு இருக்குது, கடைசியாக போட தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் ஆயிரும். ஓபிஎஸ்ஸை விரட்டியாச்சு, செங்கோட்டையனை விரட்டியாச்சு, டிடிவி தினகரன் இவர் அரவணைத்து போகாதனால தான் அவர் தனி கட்சி தொடங்கினார். சசிகலா தனியாக நின்று என்னைய கொல்ல பார்த்தாங்க, பெங்களூரு சிறையில் இருந்ததுனால தான் பொழைச்சி வந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா ஜோலியை முடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அப்போ சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியா? ஏன்னா இன்னைக்கு திமுக வேண்டாம் என்ற அதிருப்தியில் மக்கள் இருந்தபோது
அந்த அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருந்திருக்கணும். அதிமுக இடத்துல தான் தாவேகா பிடிச்சிருக்கு, திமுக இடத்தை பிடிக்கல. அதிமுக இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த முறை அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுதான் வெற்றி பெற்றிருக்கும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தை விட்டு விட்டாருங்கிறது மட்டும் இல்ல, நீங்க 3வது சக்தி ஆயிட்டீங்க. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டெபாசிட் இழந்துட்டீங்க. என்ன சிக்கல்னா 67ல காங்கிரஸ் தோக்குறது எதிர்கட்சி வரிசையில் தான் இருக்கு. 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77ல ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆட்சியை பிடிக்கும் போது காங்கிரஸ் நிலைமை என்ன? 3வது சக்தி. அப்ப நீங்க 2வது சக்தியா இருந்தாதான் காத்திருப்பான். எதிர்கட்சியா இருந்தா மறுபடியும் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரா, நீ எப்படி நிர்வாகம் பண்றாருன்னு பார்ப்போம். திமுக காரங்க காத்திருப்பாங்க. நிர்வாக சிக்கல்கள் நீடிக்கிற போது, கட்சி நடத்த முடியாம, ஆட்சி நடத்த முடியாம, குழப்பங்கள் நீடிக்கிற போது, அந்த ஆட்சி கவிழ்த்தப்படுகிற சூழ்நிலை வருகிற போது அப்படிங்கிறதுக்கு காத்திருப்பாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு வரலான்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். எடப்பாடிக்கு என்ன கனவு இருக்க முடியும்? அதிமுக பலகீனப்படுத்துற முயற்சியில பாஜகவோ அல்லது தாவேகாவோ இந்த முயற்சிகளை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாமா இந்த விஷயத்துல? 2 பேரும் செய்யறதை விட எடப்பாடி அதிகமா செய்யறாரு. அவர் கட்சியை அவரே பலவீனப்படுத்துறாரு. உங்க கட்சிக்காரன் நீ அரவணைக்கலைங்கிறதுக்கு என்ன ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளாததற்கு நான் என்ன கேட்குறேன், பாஜகவுடைய கிளைக்கழகமா அதிமுக? எம்ஜிஆர் மாளிகை என்பது என்ன கமலாலயமா? 2க்கு வேறுபாடு இல்லையா? எல்லாத்தையும் அமித்ஷா சொல்லி கேட்கறதுனா உனக்கு எது கட்சி? நீ கிளை செயலாளர். அது சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கினாருங்கிறாங்க. இப்போ சிலுவம்பாளையத்தோட பாஜக கிளை செயலாளர். அப்போ அவரு அமித்ஷா சொல்றது நீ எது கேட்குற? கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மை கிடையாது. பாஜகவுக்கு தோக்குற தொகுதியா கொடுத்து அவங்கள பூரா ஆணி அடிச்சு விட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். அது மறுக்கவே முடியாது. ஆனா சொந்த கட்சிக்காரனை அரவணைத்து போவதில், ஒருங்கிணைப்பதில் அவர் தோற்று விட்டார். இல்லை, எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பாஜகவுடைய சார்பு நிலை உள்ளவர்கள். அப்போ அவங்க அவங்கள உடைக்கிறது ஏற்கனவே பலருடைய விமர்சனமே இருந்துச்சு. ஏக்நாத் சிண்டே இவர் அதிமுகக்குள்ள இந்த அரசியல் அதுல அந்த கோணத்துல பார்க்க வேண்டியது இல்லையா? இல்லை, அதாவது எப்படின்னா, வேலுமணி பாஜக நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னா யாரெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்குறாங்களோ அவங்க அத்தனை பேருமே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க திமுகலையும் இருக்கலாம், அதிமுகலையும் இருக்கலாம், எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம். வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். வழக்கு இருக்கிற அத்தனை பேருமே வளைந்து போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. தோற்றதுனால தானே வேலுமணி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. நீங்க ஒரு பெருவாரியான அளவுல வெற்றி பெற்றிருந்தீங்க. ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக தானே இருந்தாரு. இப்போ ஏன் மாற்று நிலைப்பாடு எடுக்கிறாரு? ஒரு நிலையற்ற அரசு இருக்கு, தனி மெஜாரிட்டியில் இப்போ போதிய பெரும்பான்மை பெற முடியாத ஒரு அரசு இருக்கு. 2 சீட்டு வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸுக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு, விசிக்கு ஆஃபீஸுக்கு ஒருத்தர் நடையா நடக்கிறாரு. ஓட்டு கேட்க கூட போகாத ஒரு ஆளுநர் மாளிகைக்கு 4 தடவை போறாரு. அப்ப அவருக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது நம்ம முட்டு கொடுத்தோம்னா, கூட்டணியில ஆதரவு தெரிவிச்சோம்னா நம்ம அமைச்சரவையில பங்கேற்கலாம், ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கிறாரு, அதை ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சிவி சண்முகம், வேலுமணி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னொரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வராதுங்கிறது காரணம். அவங்க என்ன அமைச்சரை பார்க்காதவங்களா, அதிகாரத்தை பார்க்காதவர்களா? அவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க, செலவழிச்சுட்டான் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறாங்க. பிசினஸ் மாதிரியே சொல்றாங்க. இல்லை, இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், இவங்க தரப்புல வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதமே திமுக அதிமுக இடையில எந்த அரசியலை எதிர்த்து அதிமுக வந்ததோ இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி முயற்சிகளா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க வைக்கக்கூடிய இந்த விமர்சனத்துக்கு இதுதான் காரணமா, அவங்க உடைச்சிட்டு வெளியே வரதுக்கு இதுதான் காரணமா? திமுக அதிமுக இணைப்பு அல்லது கூட்டணி ஆதரவு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க கூச்ச நச்சப்படுற ஆளுக கிடையாது. தொண்டர்களுக்கு தான் அது நெருடல். தலைவர்களுக்கு என்ன நெருடல் இருக்கு? அண்ணா திமுகவுல இருந்து நான் அண்ணா இருக்கிற திமுகவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரெண்டும் ஒரு தாய் மக்கள், தாய் கட்சிக்கு திரும்புகிறேன் அப்படிம்பாங்க திமுகவுக்கு போகும்போது. அவன் அங்கேருந்து இங்கே அதே மாதிரி சொல்லுவாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது. அண்ணா திமுக திமுகங்கிறது ஒரு நதிக்கு 2 கரைகள் மாதிரி. இங்கே நீச்சல் அடித்து அங்கே போவாங்க, அங்கே நீச்சல் அடித்து இங்கே வருவாங்க. கடந்த காலத்தில் காமராஜர் சொன்னார், ஒரு குட்டையில் உரிய மட்டைனாரு. 2 பேரும் ஒன்று தான்னாரு அவரு. 2 கட்சியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சித்தாந்தமும் அவங்களுடைய கோட்பாடுகளும் வேறு வேறு. தலைமை தான் வேறு வேறு, தனிநபர் முரண்பாடு தான் வேறு வேறு. எங்கேயாவது இவங்களுக்கு ஒரு கொள்கை அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்திருக்கா? இப்போ அதிமுக கொள்கையே இல்லைங்கிறதுனால நம்ம அதை ஒப்பிட்டு பேசுறது சில பேர் கோச்சிக்கிடுவாங்க. இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி, இடஒதுக்கீடு, மக்கள் நல திட்டங்கள், எதுலையாவது மாறுபாடு இருக்கு அவங்களுக்கு. கிளாம்பாக்கத்தை பொறுத்த ஒரு எடப்பாடி ஆட்சியில் ஆரம்பித்தா இவங்க ஆட்சியில் முடிச்சு விடுவாங்க.
என்ன ஆட்சியில் பேரை யார் வைக்கிறதோ அவங்க அந்த கலைஞர் பேரை வச்சுருவாங்க. அவ்வளோதானே தவிர திட்டங்கள் அப்படி தானே தொடருவாங்க. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணார் எம்ஜிஆர் கொண்டு வரும்போது. அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தோன்னு அது மேலே முட்டையை தூக்கி வைக்கிறாரு. மக்கள் நலத்திட்டங்களை யாரும் ரத்து செய்ய முடியாது. மகளிர் உரிமை தொகையை பேர் மாற்றலாம். பெண்கள் அந்த பேர் பெண்களுக்கான என்ன தொகை அப்படின்னு பேரைத்தான் மாற்ற முடியும். ரூபாயை கொடுக்காம பண்ண முடியாது. நலத்திட்டங்களை எந்த அரசாலையும் நிறுத்த முடியாது. அப்போ அது பிரச்சனை அல்ல. பிரச்சனை இனிமேல் ஒரு முறை, அதுதான் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் எப்படி வந்து அதிமுக தலையெடுத்ததற்கு பின்பு 2 திராவிட கட்சிகளுக்கான போட்டியாக மாறினோம்னா 3வது இடத்துக்கு நகர்ந்த காங்கிரஸ் 59 வருஷமா அதிகார மையத்துக்கு வரவே முடியல. அதே மாதிரி அதிமுக அதிகார மையத்துக்கு இனி வராதுன்னு சிவி சண்முகம் வேலுமணி நம்புறாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ்காரங்க பாரம்பரிய அரசியலில் உள்ளவங்க 59 வருஷம் தாங்கிட்டாங்க. கதர் சட்டை வாங்கின காசு வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகலையேன்னு அவங்க கவலைப்படலை. செலவைக்கு போட்டு மறுபடியும் போட்டுக்கிட்டாங்க. அதிமுக வேட்டியை நம்ம தாவேகா வேட்டியாக மாற்றலாமான்னு யோசிக்கிறான். அவர்கள் அவ்வளோ காலம் காத்திருக்க மாட்டாங்க. ஒரு தொலைதூர பயணம், ஒரு நெடுங்காலத்துக்கான அரசியல் பயணத்திற்கான தொலைதூர இலக்கு, லட்சியம், கோட்பாடு ஏதாவது இருந்தால் தானே கட்சியில் இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி தோத்தோன்னா கம்யூனிஸ்டுகள்லாம் வெளியேறிடுவாங்களா? அங்கேயே தானே இருக்காங்க. ஆட்கள் குறைவாக இருக்கலாம், அல்லது சிறிய கூட்டமாக கூட இருக்கலாம். அவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக தானே இருப்பாங்க. இல்லை தாவேகா வந்துருச்சு எல்லாரும் தாவேகாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எத்தனார்களையும் போவாங்க. அவர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு கொள்கை அரசியல் இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? எம்எல்ஏ ஆகிட்டா அடுத்து மந்திரி ஆகணும், மந்திரி ஆக முடியலன்னா என்ன செய்யறது? கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருவோம், புறப்பட்டு போவோம். அப்படித்தான் நாங்கள். அதனால அதிமுக ஆதரவுல ஒரு அரசாங்கம் உருவாக்குவதனாலெல்லாம் வந்து வீரம் வந்துருச்சுன்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் உலகமாக ஏமாத்து வேலை, மோசடி. திருமாவளவன் இப்போ நேற்றைக்கு முதல் நாள் ஒரு நியூஸ் 18ல் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இந்த 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை யாருன்றதை அதிகமாக எல்லா பேரையும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னாரு. இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அது வந்து ஒரு காசிப்பு, பத்திரிகையில் வந்து வச்சு பேசுகிறேன் அப்படின்றாரு. திருமாவளவனுடைய இந்த மாற்றமான நிலைப்பாடுகள் எப்படி? மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இவர் கோஷத்தை எடுத்துகிட்டு போய் தான் விக்கிரவாண்டி மாநாட்டில் அவங்க பேசுனாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. நீங்கள் எப்போ தான் வந்து நீங்கள் வந்து தலித் முதலமைச்சராக ஒருத்தர் ஆக்குறோங்கிறது பேச்சுவார்த்தையாவது நடந்தது. அதுக்கே சாத்தியம் இல்லாத ஒரு ஊரில் நம்ம ஒரு மாநிலத்தில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு அவர் உணர்றாரு. ஏன் அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடாது, ஏன் வன்னியரசு அமைச்சராகக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது. அதை பயன்படுத்த போகிறாரு. பயன்படுத்தனா என்ன செய்யணும்? திமுகவை காலி பண்ணிட்டு வா, கொள்கை வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, செல்ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி கொள்கையை நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், இதை வந்து அதிகாரத்தை இங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னு இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்க. ஒரே நிலைப்பாட்டுக்குள்ளே வாங்க, தாவேகா நிலைப்பாட்டுக்குள்ளே வாங்கன்னு அங்கே கூப்பிடுறாங்க. அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதுக்காக அவர் இந்த விஷயத்தை உடச்சி விட்டார், அவ்வளோதான். மற்றபடி அவர் மாறி மாறிலாம் பேசலை. நடந்ததோ ஒரு டைம் சொல்லாமல் விடுவார், ஒரு டைம் சொல்கிறாரு, அவ்வளோதான். நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், மாறி மாறி பேசுகிறார். நடந்தது தான். அவர் அப்படி அன்றைய கூட்டணி தர்மத்துக்காக அப்படிலாம் நடக்கலைன்னு ஒரு வாட்டி சொல்வார். கூட்டணி ஆட்சி ஒரு கொடுக்குறோன்னு சொன்னால் அப்படி நடந்தது உண்மைதான் சொல்கிறாரு. அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறது அல்ல, மாற்றத்தை நோக்கி பேசுகிறார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் அமைச்சரவைக்குள்ளே பங்கேற்பதற்கு விசிக தயாராகி விட்டது. அதை நோக்கி அவர் பயணிக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு உண்மையான அர்த்தம். இப்போது அதிமுகவுக்கு அந்த அமைச்சரவையில் பங்கேற்க வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் சரி, நான் ஒரு 9 பேர் தான் அதுக்குள்ளே தான் அந்த இலாக்கைகள்லாம் போட்டிருக்காங்க. அதிமுக அமைச்சரவைக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? உறுதியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. அது வந்து 3இல் 2 பங்கு வரணும். ஒருத்தர் அமைச்சராகிட்டாருன்னா இன்னொருத்தரால் தாங்க முடியாது. கண்டிப்பாக ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் எடப்பாடிக்கு வந்து திரும்ப திரும்ப அவர் ஓபிஎஸோட போராடினார், டிடிவியோட போராடினார். இப்போ மறுபடியும் வேலுமணியோடைய ஜிவி ஜென்மத்தோடைய போராட போகிறார். அவ்வளோதானே தவிர அவர் கரையேற போகிறதில்ல. அதனால் அதிகாரத்தில் பங்கேற்பார்கள் நிச்சயமாக. தற்காலிகமாக அந்த முரண்பாட்டை சரி செய்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். அமைச்சரவை விரிவாக்கம் வந்து அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பதற்கு அதிமுக வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் போட்டியிடணும்னு அன்பில் மகேஷ் தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவன் போட்டியிடணும்னு சொல்லி ஒரு குரல்களும் வருது. ஸ்டாலின் வெர்சஸ் திருமான்னு வருமா? ஸ்டாலின் அந்த பந்தயத்துக்குள் வரமாட்டார். அவரை பொறுத்தவரையில் அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு அரசியல் வந்து விட்டது. அதனால் அவர் கட்சி தலைவராக இருப்பது தான் அவர் கௌரவமானது. அதனால் சின்ன பிள்ளைங்க விளையாட்டில் போய் நம்ம பங்கேற்கக்கூடாதுங்கிற கணக்கில் அவர் போக மாட்டார்.
மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு அவர் எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது அந்த தோல்வியின் வழியாக அவருக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில அவரோட ஸ்டேட்டஸுக்கு, அந்த அந்த அரசியல் அனுபவத்துக்கு, இளைஞர்களோட புதியவர்களோட அதுக்கான ஆளா உதயநிதி இருந்துட்டு போட்டோம், நம்ம வேணாங்கிறதுனால நிச்சயமாக வந்து அவர் போட்டியிட மாட்டார். அதனால அவர் கட்சி தலைவராகத்தான் நீடிப்பார். திருமாவளவன் நிறுத்தப்படுகிறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஒரு வேளையை வந்து ஒரு துணை முதலமைச்சர் என்கிற மாதிரியான சூழலுக்கு பேச்சுவார்த்தை நடந்தால் நிறுத்தப்படுவார். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நிறுத்தும் நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.